உதவி செய்வதையே தங்களுடைய பிரதான நோக்கமாக கொண்டவர்கள் அல்லவா. எனவே ஆயிரக்கணக்கான கடிதங்களை எழுதினாங்க இந்த கூபாவாசிகள். அதனாலதான் போனாங்க. நாங்கள்லாம் அநீதம் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், நீங்க வாங்க எங்களை காப்பாத்துங்கன்னு அவங்க கூப்பிடுறாங்க. ஒரு பக்கம் எங்களை காப்பாத்துங்கன்னு கூப்பிடுறாங்க, இவங்க ஒரு பக்கம் இல்ல உங்க போன அவங்க உயிருக்கு ஆபத்து, அதனால போகாதீங்க அப்படிங்கிறாங்க. இதை இந்த இரண்டிலே எதை தேர்ந்தெடுப்பார்கள்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனது உயிர் துச்சம், அதை பற்றி கவலைப்படவே இல்லை, என்னட்ட உதவி கேட்கிறாங்கல்ல அவங்களுக்கு நான் போய் உதவி செய்வேன். அதனாலதான் போனாங்க. தெரியாதா? போகும்போதே தெரியும், ஆனாலும் போறாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு முற்படி அறிவிச்சிட்டாங்கல்ல இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதுனாலதான். சரிங்க, 9வது நாள் இரவு போயிட்டாங்கல்ல. முஹர்ரம் பிற 1, 2, 3 அப்படி வந்துகிட்டே இருக்கு. பிற 9 வந்துருச்சு. அதுக்கு பிறகு இரவு எல்லாம் தொழுவுறாங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த நாள் யுத்தம் நடைபெற போகிறது. அதனால் இரவுல தொழுவுறாங்க. வருகின்ற துன்பம் எப்படி இருக்கும், அது இரவு நடத்தமாக இருக்கட்டும் என்கின்ற வகையிலே தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இறைவனிடம் தொழுது விட்டு மன்றாடி கேட்கிறார்கள். இதை இமாம் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெய்நிலை கண்ட ஞானி முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வாக்கியம் உனது விதியிலே இருந்தால் நீ தேடினாலும் தேடாமல் போனாலும் உனக்கு கிடைத்தே தேடும். துன்பம் உன் விதியிலே எழுதப்பட்டிருந்தால் நீ விரும்பினாலும் விரும்பாமல் இருந்தாலும் உன்னை அடைந்தே தீரும். அப்படி உன்னை துன்பம் அடைகின்ற போது நீ அதை மனப்பூர்வமாக